முருகப்பெருமானுக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க கோயில்கள் இருந்தாலும் இந்த முதன்மையாக சொல்லப்பட்டிருக்க இந்த 6 படை வீடுகள் அதுக்கான காரணம் என்னங்க? முருகன் உலகம் முழுக்க இருந்தாலும் எப்படி சிவபெருமான் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1008 ஸ்தலங்கள் தென்னாட்டில் இருக்குது. அப்புறமா எந்நாட்டவர்க்கும் இறைவன் சொன்னாங்க. அதுபோல் முருகன் எல்லார் உள்ளத்துலேயும் முருகன் வேறு சிவபெருமான் வேறு என்று எண்ணக்கூடாது. சிவனே முருகன், முருகனே சிவன். அப்பா 70 வயசில் கடைக்கு போய் வேலை பார்ப்பார். இந்த பையன் திண்ணையில் உட்காந்து சீட்டாடின்னு இருப்பான். ஏம்மா அந்த கிழவனை 7000 கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த தலையிலே தூக்கின்னு போக போகிறான். அப்பா குடும்பம் முன்னுக்கு வரணும்னு வேலைக்கு பார்க்குறாரு. இவன் உட்காந்து விளையாடின்னு மேற்கொண்டு தொந்தரவு கொடுக்குறவன் பிள்ளைன்னு பேரான். தென்னம்பிள்ளைன்னு வாங்க, மரம் மாதிரி இருக்கான். அப்பாவை விட பிள்ளை கெட்டிக்காரனாக இருந்தால் அவனுக்கு குமாரன்னு பேர். ஆகையினாலே தான் முருகப்பெருமான் சிவபெருமானை விட கெட்டிக்காரன், அதனால் சிவகுமாரன்னு சொன்னான். பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்குத்தான் சிவன் அருள் பண்ணுவார். முருகன் கருணைக்கள், குழந்தை தெய்வம். பக்குவம் இல்லானனும் சாமியப்பா அருள் பண்ணுவாரான். 35 மார்க் எடுக்கணும், 30 எடுத்தாலும் பாஸ் பண்ணி விட்டுருவாரான் முருகன். அவங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக 80 எடுத்தால் தான் சேப்பன்னு வரான். அதனால் குழந்தை தெய்வம் முருகன். இன்று சிவராத்திரி அது வில்வத்தினால் அழிச்சது. சிவராத்திரி என்று 3ஆம் காலை, அதாவது லிங்கோத்பவ நேரம்னு பேர். 11லேருந்து 1 மணி வரும். அப்போ ஒரு வில்வ இலையை எடுத்து சாமிக்கு போட்டால் கோடி மலரில் அர்ச்சித்த புண்ணியமா. அப்போ ஒரு முறை சிவாய நமன்னு சொன்ன 1000 முறை சொன்ன புண்ணியமா. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கரூரில் ஆண்ட பொழுது முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் நடக்கின்ற திருமணம் போல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போச்சா. முசுகுந்த சக்கரவர்த்தி கலந்துனாராம் திருப்பரங்குன்றத்தை. அந்த ஓலை கொடுத்தாரு, திருமண பத்திரிக்கை ஓலை கொடுத்தவருக்கு 5000 பொண்ணு கொடுத்தாராம் அந்த ராஜா. கனகாபிஷேகம் சாமி பத்திரிக்கை கொடுத்தாரு. இதெல்லாம் இந்த வரலாறுகளில் நடந்த அந்த திருப்பரங்குன்றத்திலே கிரியாசக்தியாக இருக்கிற முருகப்பெருமான் திருமணம் செய்து மக்களுக்கெல்லாம் அருளுகிறார். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த 3 சக்திகளுக்கும் தலைவனாக முருகன் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்திலே கிரியாசக்தி என்ற தெய்வ யானையை திருமணம் செய்து அருளினார். இந்த பிறவி பெருங்கடலில் விழுந்திருக்கிற இந்த சரவணபவாய் என்ற 6 எழுத்து நம்ம பிறவி பெருங்கடல்லேருந்து கொண்டு வந்துருவான். அப்படி முதல் திருப்பரங்குன்றம், முதல் படை வீடு. இதை நக்கீரர் தான் இதை பாடுகிறார். அங்கு போய் நாம் வணங்கினால் நம் பிறவி துன்பம் போய். அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருப்பரங்குன்றம் முருகனை வணங்கினால் நாம் பிறவி பிணியிலிருந்து வெளியே சென்று விடலாம். வணக்கம் சார். ஐயா வணக்கங்க. வணக்கம். இந்த முருகரை பற்றி பார்க்க இருக்கோங்க ஐயா. நம்ம முருகப்பெருமானுக்கு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க கோயில்கள் இருந்தாலும் இந்த முதன்மையாக சொல்லப்பட்டிருக்க இந்த 6 படை வீடுகள் அதுக்கான காரணம் என்னங்க? இந்த 6 படை வீடுகளுக்கு முதன்மையாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கான காரணங்கள் என்னங்க? நிச்சயமாக சொல்கிறேங்க. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ புருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவை. கருணை கடலாக விளங்குகின்ற கந்தபிரான் கருணையினால் பரிகாரஸ்தலம் என்ற இணைய தளத்திலே இன்று முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். தம்பி சொன்னது போல ஆண்டவன் உலகம் முழுக்க இருக்கார். இப்போ சுவிட்சர்லாண்டில் முருகன் இருக்கிறார், லண்டனில் முருகன் கோயில், வாஷிங்டனில் முருகன் கோயில், அந்தமானில் வெற்றிமலை முருகன். முருகன் உலகம் முழுக்க இருந்தாலும் எப்படி சிவபெருமான் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் தென்னாடுடைய சிவனேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 1008 ஸ்தலங்கள் தென்னாட்டில் இருக்குது. அப்புறமா எந்நாட்டவர்க்கும் இறைவன் சொன்னாங்க. அதுபோல் முருகன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கிறார். முருகன் வேறு சிவபெருமான் வேறு என்று எண்ணக்கூடாது. சிவனே முருகன், முருகனே சிவன். சிவபெருமான் நடராஜராக இருக்கிறார், சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார், சிவபெருமான் பிச்சாடமூர்த்தியாக இருக்கிறார். அதுபோல் சிவபெருமான் முருகனாக இருக்கிறார். தேவர்கள் எல்லாம் சூரனாலேயே ரொம்ப துன்பப்பட்டாங்க. 108 யுகம் 1008 அண்டங்களுக்கும் தலைவனாக இருந்தான் சூரபத்மன். எல்லாரும் கால வரம்பின்றி, இப்போ எத்தனை நாள் ஜெயிலில் கூட ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. கால வரம்பின்றி ஜெயிலில் போட்டுவிட்டோம். என்ன காரணம்னா
தட்சன் சிவபெருமானை எதிர்த்து யாகம் செய்தார்கள், அதிலே கலந்து கொண்டு. அதனால தான் நிரீஸ்வரவாதம் பேசுகிறவர்கள் பக்கமே போகக்கூடாது. நாம் தெய்வம் இல்லை என்று சொல்லுகின்ற கூட்டத்து பக்கமே போகக்கூடாது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை என்பார் வள்ளுவர். நாம் கடவுளை வணங்கவில்லை என்றால் கடவுளுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இங்கேருந்து கங்கையில் போயிட்டு கங்கையை குளிக்க கங்கைக்கு என்ன நஷ்டம்? காவிரிக்கு போயிட்டு காவிரியில் குளிக்காமல் வந்தால் காவிரிக்கு என்ன நஷ்டம்? உனக்கு தான் நஷ்டம். அதுபோல் இந்த புனிதமான மனித பிறவி கிடைத்து நாம் இறைவனை தொழ வேண்டும். நம்முடைய புராணங்கள் 18, அதிலே 18 புராணங்களிலே கந்த புராணம் மட்டும் 1,00,000 கிரந்தம். மற்ற புராணங்கள் எல்லாம் 3 லட்சம் தான். மொத்த 18 லட்ச புராணங்களிலே எண்ணிக்கை 4 லட்சம் கிரந்தம். கந்த புராணம் மட்டும் 1 லட்சம். அப்படின்னா கந்த புராணம் எவ்வளோ விரிவான நூல். இந்த உலகம் தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை முருகன் ஒருவன்தான் ஆண்மகன். வாரியாசாமி திருவனந்தபுரத்தில் கந்தபுராணம் சொற்பொழிவு பண்ணுறார். அவங்க கூட்டத்தில் பார்த்து கேட்குறேன், ஒரு சின்ன வினா, குழந்தைங்களுக்காக கேட்குறேன், பெரியவங்களும் சொல்லலாம், நான் குழந்தைங்களுக்கு கேட்குறேன்றார். நாம் முதலில் கடவுளை நினைக்க வேண்டுமா, கடவுள் நம்மளை முதல்ல நினைக்கணுமா? சாமி கேள்வி கேட்குறாங்க, திருவனந்தபுரத்தில் சொற்பொழிவில் கேட்குறார். நாம் கடவுளை நினைக்க வேண்டுமா அல்லது கடவுள் நம்ம குழந்தைகளில் நாம் தான் நினைக்கணும்? நாம் தாய்மார்கள் கேட்குறார். அவங்களும் நாம் தான் முதல்ல நினைக்கணும். இந்த பக்கம் எடுத்து எல்லோரும் நாம் தான் நினைக்கணும். சாமி சிச்சிங்கனே சொன்னார், கடவுள் நினைத்தாலன்றி நாம் அவனை நினைக்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தெரியுமா இதுதான் நம்ம தாயார்னு? தாய்மார்கள்லாம் முடிவு பண்ணி என்னைக்கு இந்த குழந்தை என்னை அம்மானு கூப்பிடுதோ அன்றைக்கி தான் நான் எடுத்து பால் கொடுப்பேன்னு சொன்னால் எந்த குழந்தையாவது உயிரோடு இருக்குமா? நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பிற்காலத்தில் 9ஆம் நூற்றாண்டு, ஒரு 10ஆம் நூற்றாண்டு. அவர் தான் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்தவர். சிதம்பரத்திலே தேவார ஓலைகளை எல்லாம் திருமுறைகளெல்லாம் ஒழுங்கு செய்தவர் அவர் தான். அவர் விநாயக பெருமானை உணவருது செய்தார். நம்பியாண்டார் நம்பின்னு பேர். அவர் தான் திருமுறைகளை தொகுத்தவர். அவர் தான் ராஜராஜ சோழனுக்கு சிதம்பரத்திலே திருமுறைகளை காட்டி அருளினார் விநாயக பெருமான் அருளால். அவர் கோயில் அர்ச்சகரோட குழந்தை. அவங்க அப்பா திடீர்னு ஊருக்கு போயிட்டார். குழந்தைய அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. குழந்தை பிரசாதம்லாம் எடுத்துன்னு போய் பண்ணிட்டு குழந்தை பிள்ளையார் சாப்பிடுன்னு நினச்சார். அவர் தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு வருவார். நீ சாப்பிட மாட்டேன்றேன்னு அழுதுன்னே இருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு நேரமாவது சீக்கிரம் சாப்பிடியாங்கிறார். நீ சாப்பிட்லன்னா நான் மண்டையை அடிச்சு பண்ணார். சாமி மறைச்சிட்டார். சாமி சாப்பிடுவார். அவன் இந்த பாத்திரம்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு போனால் அம்மா எங்கே பிரசாதம்? பிள்ளையார் சாப்பிட்டார். ஏன்டா நீ சாப்பிட்டியா பிள்ளையார் சாப்பிட்டாரு? ஏன்டா பொய் சொல்கிறேன்? இல்லைம்மா பிள்ளையார் தான் சாப்பிட்டார். அந்த குழந்தை எதுக்குன்னா கேட்கல. அடுத்த நாள் அவங்க அப்பா வந்து திட்டி கேட்டார். அடுத்த நாளும் சாமிக்கு நிவேதம் பண்ணுறார், மறைக்கிறார். அப்போ தான் ராஜராஜ சோழன் தேங்காய் 1008 தேங்காய் கரும்பு எல்லாம் வச்சு படைச்சி சாமி சாப்பிட சொன்னார்னு கதை வரும். அந்த நம்பியாண்டார் பாடுகிறார், என்னை நினைந்து அடிமை கொண்டு. முதல்ல சாமி தான் நம்மளை நினைக்கிறார். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினைய தருகின்றார். நம்பியாண்டார் நம்பி பிள்ளையார் பேரில் பண்ணது. அதில் என்ன சொல்கிறார்? கடவுள் தான் முதல்ல நிற்கிறார். அது வாரியார் சாமி சொன்னார். அவர் சொன்னாதான் நமக்கு அத்தாரிட்டி மாதிரி. இந்த குழந்தைகள் எல்லாம் நம்ம அப்புறமா என்ன நினைக்குது? அம்மா தான் நமக்கு தெய்வம்னு நினைக்கிது. ஆனால் குழந்தைய எடுத்த முதல் நாளே குழந்தைக்கு அம்மா தெய்வம்னு தெரியுமா? அதுபோல் நமக்கு தாயாக விளங்குகின்றவன் இறைவன், அவன்தான் சொன்னார். அப்போ அந்த கூட்டத்தில் கேட்குறாரு, இங்கெல்லாம் ஆண் குழந்தைகள் இருந்தால் கை தூக்குங்கிறார். நிறைய பசங்க எல்லாம் கை தூக்குறாங்க. வாரியார் சமயம் கண்ணாடி போட்டுக்கிறார். போட்டுன்னு இங்கே வா, நீ ஆண் பிள்ளையா? ஆமாம் நான் ஆண் பிள்ளை தானே. பேர் என்ன? என் பேர் கோவிந்தராஜன். சரி, ஐயர் வீட்டில் பிறந்தால் ஐயர் பிள்ளை, முதலியார் வீட்டில் பிறந்தால் முதலியார் பிள்ளை, நாயுடு வீட்டில் பிறந்தால் நாயுடு பிள்ளை, அந்தனர் வீட்டில் பிறந்தால் அந்தனர் குழந்தை, ஆண் வயிற்றில் பிறந்தால் ஆண் பிள்ளை, பெண் வயிற்றில் பிறந்தால் பெண் பிள்ளை. நீ பெண் வயிற்றில் பிறந்தே ஆண் வயிற்றில் பிறந்தியான்னு கேட்பேன். நான் அம்மா வயிற்றில் தான் பிறந்தேன். அப்போ நீ பெண் பிள்ளை தானே? பெண் வயிற்றில் பிறந்தால் பெண் பிள்ளை தானே? முருகன் ஒருவன் தான் ஆண்மகனா? அந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டார்கள், ஆண்டவனே நாங்கள் உங்கள் சுவாமியை எதிர்த்து செய்த வேள்வியிலே கலந்து கொண்ட பாவம் இவ்வளோ நாள் கஷ்டப்படும். நீ எங்களுடைய துன்பத்தை தீர்த்து அருளும். சாமி தானே நமக்கு துன்பத்தை தீர்த்து அருவாள். வேதமும் கடந்து நின்ற விமலா, மலம் இல்லாதவன் விமலன்.
தனக்கு மேலே தலைவன் இல்லாதவன் விநாயகன், தந்து இல்லாதவள் விதந்து. விமலன் என்றால் மலம் இல்லாதவன் அர்த்தம். நமக்கு தான் ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம். ஆண்டவனுக்கு விமலன்னா மலம் இல்லாத. வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்னையே நிகர்க்க. அது கச்சியப்ப சிவாச்சாரியுடைய வாக்கு. அந்த குழந்தை அம்பாள் கிட்டேருந்து வரக்கூடாது, உங்கள்கிட்ட தான் வரணும். அப்புறமா என்ன கேட்குறாங்க, சுவாமிக்கு சம்மானம் கிடையாது. வள்ளுவர் சொல்கிறார், தனக்கு ஓமை இல்லாதான் இறைவனுக்கு சம்மானம் சொல்ல முடியாது. அப்படி சம்மானம் இல்லாத இறைவனை பார்த்து வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை. ஓர்னா ஒப்பற்ற புதல்வன் அர்த்தம், ஒன்றுன்னு அர்த்தம் இல்லை, ஒப்பற்றன்னு அர்த்தம். ஓர் புதல்வன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்னையே நிகர்க்க. உனக்கு சமமான குழந்தைய கொடுன்னு கேட்குறார். ஆகையினாலே சிவபெருமான் வேறு முருகன் வேறு என்று எண்ணக்கூடாது. பரத்தை தருகிற சிவபெருமானுக்கு 5 திருமுகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜா. 5 திருமுகங்களை உடையவர் சிவபெருமான். அவர் பரலோகத்துக்கு கொடுப்பார். உமாதேவியார் இகலோகத்துக்கு வேண்டியதெல்லாம் தருவார். முருகப்பெருமான் பரம் இகம் ரெண்டையும் கொடுக்குறார். இகபர சௌபாகியம் அருள்வாயே, பழனி திருப்புகள். இகம் பரம் ரெண்டு. நீங்கள் இந்த கலியுகத்திலே சிவன் கோயிலுக்கும் அம்பாள் கோயிலுக்கும் வேணால் நீ என் கோயிலுக்கு வா, அம்மாவுடைய ஒரு முகமும் அப்பாவுடைய 5 முகமும் சேர்த்து நானே 6 முகமாக இருக்கிறேன். இகபரம் ரெண்டுத்தையும் நானே அம்மா இகத்தை கொடுப்பார், அப்பா பரத்தை கொடுப்பார், நான் ரெண்டுத்தையும் கொடுப்பேங்கிறாராம். சிவபெருமானே முருகன், முருகனே சிவன். ஆனால் வாரியார் சாமியோட கெட்டிக்காரத்தனம், முருகன் சிவபெருமான் தான் முருகன், ஆனால் முருகன் கொஞ்சம் சிறப்பாக. வெண்ணெய் சிவபெருமானா, நெய் முருகனா. நெய்யில் கொஞ்சம் மனம் இருக்கும். தங்க கட்டியாக இருக்கிறாரா சிவபெருமான், அணிகலமான தங்கந்தமாக இருக்கானா முருகன். தங்க கட்டி வச்சு என்ன பண்ணுறது, அணிகலமானதான் நம்ம அணிச்சிக்க முடியும். ஆகையினாலே சிவனை காட்டிலும் முருகனுக்கு கெட்டிக்காரத்தம் அதிகம். நம்மளுடைய தமிழ் மொழியிலேயே பல வார்த்தைகள் உண்டு. மகன் திருப்புகளில் வரும். ராமச்சந்திரமூர்த்தி சின்ன குழந்தையாக இருக்கார். இப்போ அம்மா பொற்கிண்ணத்திலே பால் சோறு போட்டு கௌசலை ஊட்டுறாராம். குழந்தைய ஊட்டி வளர்க்குறாங்க. இப்போல்லாம் திட்டியில் வளர்க்குறாங்க, குழந்தை ஊட்டியில் வளர்க்கணும். அவர் ஒரு வாய் வாங்கிக்கணும், ஓடி போகிறார். அருணகிரியார் சொல்கிறார், மைந்த வருக மகனே வருக எந்தை வருக ரகுநாயக வருகன்னு திருப்புகளில் சொல்கிறார். இந்த இளமை பருவத்தை வால்மீகியும் சொல்லலை, கம்பரும் சொல்கிறார், அருணகிரிநாதர் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மகனே வருக மைந்த வருக, ரெண்டும் பார்த்தா ஒன்று போல் இருக்குமா, நிறைய வித்தியாசம். பிறந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுகிறவன் மகன், பல குடும்பங்களை காப்பாற்றுகிறவர் மைந்தன்னு பேராம். ராமர் பிறந்த குடும்பத்தையும் காப்பாற்றினார், மகனே வருக. சுக்ரீவன் குடும்பம், குகன் குடும்பம், விபீஷணன் குடும்பம், இப்படி நாட்டில் பல குடும்பங்களை காப்பாற்றினாராம். அதனால் மைந்த வருகனா. மைந்தன்னா வலிமைன்னு அர்த்தம். யானை கட்டுகிற இடத்துக்கு மஞ்சுன்னு பேர். அதுபோல் அப்பாவுக்கு சீர்காரிய நற்கர்மங்கள் செய்கிறவனுக்கு புத்திரன்னு பேர். தமிழில் ஒரே வார்த்தைக்கு புத்திரன்னா, அப்பா மறைந்த பிற்பாடு அப்பாவுக்கு நீர்க்காரியம் நெருப்பு காரியம்லாம் செய்கிறவன். அது நீர்க்கடன் நெருப்பு கடனே சொல்வார். அது நம்ம எல்லோரும் செய்யணும். அதற்கு அப்படி செய்கிறவனுக்கு புத்திரன்னு பேர். அப்பாவுக்கு மேற்கொண்டு தொந்தரவு கொடுக்குறவன் பிள்ளை. அப்பா 70 வயசில் கடைக்கு போய் வேலை பார்ப்பார். இந்த பையன் திண்ணையில் உட்காந்து சீட்டாடின்னு இருப்பான். ஏம்மா அந்த கிழவனை 7000 கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த தலையிலே தூக்கின்னு போகிறான். அப்பா குடும்பம் முன்னுக்கு வரணும்னு வேலைக்கு பார்க்குறாரு, இவன் உட்காந்து விளையாடின்னு மேற்கொண்டு தொந்தரவு கொடுக்குறவன் பிள்ளைன்னு பேரான். தென்னம்பிள்ளைன்னுவாங்க, மரம் மாதிரி இருக்கான். அப்பாவை விட பிள்ளை கெட்டிக்காரனாக இருந்தால் அவனுக்கு குமாரன்னு பேர். ஆகையினாலே தான் முருகப்பெருமான் சிவபெருமானை விட கெட்டிக்காரன், அதனால் சிவகுமாரன்னு சொன்னாங்க. சிவ புதல்வன்னு சொல்ல, சிவகுமாரன். இப்போ மோதிலால் நேரு விட கெட்டிக்காரர் ஜவஹர்லால் நேரு. மல்லையதாஸ் பாகவதரும் பிரசங்கம் பண்ணுவார். அவருடைய புதல்வர் தான் வாரியார் சுவாமி. மல்லையதாஸ் பாகவதரோட இவர் கெட்டிக்காராக இருக்கிறார். வாரியார் குமரன்னு சொல்லலாம். பல குடும்பங்களையும் காப்பாற்றினா அவர் மைந்தர்னு சொல்லலாம். அப்பா விட கெட்டிக்காரன் இருந்தால் குமாரன்னு பேர். பால் குடிக்கிற பருவம் போலே இருந்தால் பாலகன்னு பேர். சாமி சேலத்தில் ஒரு பிள்ளையை பார்த்தாராம். அந்த குழந்தைய கூப்பிட்டு 18 வயசு ராஜலட்சணமாக இருக்கிறான். கண்ணா உன் பேர் என்ன? அம்மாவை கேள். டேய் சாப்பிட்டியாடா? அப்பாவை கேள். இவன் சாப்பிட்டு தான் அவங்க அப்பாவை கேட்கணுமா. மன வளர்ச்சி குன்றிய குழந்தை, அதாவது ஒன்றுமே தெரியாது, சாப்பிட்டது தெரியாது, பேண்ட்டு போட்டது தெரியாது, ரிட்டார்டட் சைல்டுன்னு.
அப்படி பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் பாலகன். தமிழிலே பல சொல், ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் உண்டு. மகன் பிறந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறவன், மைந்தன் பல குடும்பங்களை காப்பாற்றுகிறவன், குமாரன் அப்பாவை விட பிள்ளை கெட்டிக்காரன் தான் குமாரன், சீர்காரிய நற்காரியங்கள் செய்து அப்பாவுக்கு பரகதி காட்டுகிறவன் புத்திரன், பால் குடிக்கிற பருவம் போலவே இருந்தால் பாலகன், குடும்பத்துக்கு மேற்கொண்டு தொந்தரவு கொடுத்தால் பிள்ளை. அதனால தான் யாரும் பிள்ளை வரன்னு கேட்காதீங்க, மகன் மைந்தன் கேட்கணும் அப்படின்னு சாமி சொல்கிறார். சிவகுமாரன்னு பேர். இவ்வளோ என்ன சொல்கிறேன்னா, சிவபெருமானை காட்டிலும் முருகன் கெட்டிக்காரன். இன்னொன்று, பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்குத்தான் சிவன் அருள் பண்ணுவார். முருகன் கருணைக்கடல், குழந்தை தெய்வம். பக்குவம் இல்லானோ சாமியை அருள் பண்ணுவாராம். 35 மார்க் எடுக்கணும், 30 எடுத்தாலும் பாஸ் பண்ணி விட்டுருவாராம் முருகன். அவங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டாக 80 எடுத்தால் தான் சேவ் பண்ணுவாராம். அதனால் குழந்தை தெய்வம் முருகன். இப்போ தம்பி கேட்டார், உலகமெங்கும் முருகன் கோயில் இருந்தாலும் சிறப்பாக 6 படை வீடு. நம் உடம்பிலே 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று 6 ஆதாரங்கள் இருக்குது. அதற்கு மேலே நமக்கு தலைக்கு மேலே துவாதச பெருவெளின்னு அர்த்தம். துவாதசம்னா நம்முடைய தலைக்கு மேலே 12 அங்குலம் நமக்கு சொந்த இடம், அது தெரியாது. இங்கே சகஸ்காரம்னு பேர். நம்ம மூலாதாரம்ங்கிறது நம்ம தொப்புளுக்கு கீழே இருக்கிற இடம் மூலாதாரம். அங்கு தான் நம்முடைய எண்ணங்கள்லாம் உற்பத்தி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து தான் அப்படி வாய் வழியாக வைகரியாக வரும். சூக்குமைன்னு பேர், மத்திமைன்னு பேர், பைசந்தின்னு பேர். அதற்கு மேலே வருகிறதான் வைகரி. ஸ்தூல வைகரிங்கிறது வெளியில் வருகின்ற வார்த்தைகள். அந்த மூலாதாரத்தில் நம்முடைய ஆற்றல் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த மூலாதார பொருளாக, மூலாதார ஸ்தலமாக விளங்குவது திருப்பரங்குன்றம். நம் உடம்பிலே இருக்கிற 6 ஆதாரங்கள் தான் இங்கு வெளியிலே 6 படை வீடாக வைத்திருக்கிறது. 6 படை வீடுகளிலே திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. அந்த மூலாதார ஸ்தலமாக விளங்குவது திருப்பரங்குன்றம். பரம் என்றால் உயர்வுன்னு அர்த்தம். திருப்பரங்குன்றம் மலை பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் கிடையாது. அங்கே இருக்கிற மூர்த்தி ரொம்ப உயர்ந்தவர், பரனைன்னு சொல்லுவாங்க, பரம்பொருள்னுவாங்க. திரு பரம் குன்றம். இந்த திரு என்ற அடைமொழியெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எல்லாம் திரு சேர்ந்து வரும். நம்ம திருமயிலாப்பூர் சொல்லுவோம், திருவான்மியூர் பாடல் பெற்ற ஸ்தலம், திருவொற்றியூர், திரு எழும்பூர் சொல்ல மாட்டோம். எழும்பூரில் கோயில் இருக்கும், ஆனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் திருன்னு வரும். அதுபோல் திருச்செந்தூர், திருவேரகம், திருத்தணி. ஆனால் பழமுதிர் சோலை ஞான இது வெறும் பழம்னே பேர், இதுவும் ஞானத்துக்கு கிடையாது. அங்கே சாதாரண இல்லை, ஞானம் உதிர்கின்ற மலையாம் பழமுதிர் சோலை. அதிலே திருப்பரங்குன்றம் என்பது இச்சாசக்தி என்று பெயர். தெய்வநாயகியை திருமணம் செய்து கொண்ட இடம், நாரதர் வழிபட்ட ஸ்தலம். அங்கே ஒரு நாரதர் தான் திருமணம் பண்ணி வைக்கிறார். முருகப்பெருமான் ஒரு பக்கம், தெய்வநாயகி ஒரு பக்கம், நாரதர் இருப்பார். அங்கே சக்தியும் இருப்பார், விநாயகரும் இருப்பார். திருப்பரங்குன்றத்தில் 3 பேரும் இருப்பாங்க. விநாயக பெருமான், சக்தி, தெய்வநாயகி திருமண கோலத்தில் இருப்பார். இதெல்லாம் நம்ம வாரியார் சாமி சொல்கிறாரு. இந்த கதைகள்லாம் கட்டுக்கதைன்னு நினைக்கக்கூடாது. மாசி மாதம் சிவராத்திரி அன்று கைலாயத்திலே எம்பெருமான் உட்கார்ந்து தேவி காலோத்தரம் என்ற ஆகமங்கள் எல்லாம் சிவபெருமானாலே சொல்லப்பட்டது. அதுக்கு தேவிக்கு சொன்ன ஆகம தேவி காலோத்தரம்னு பேர். எத்தனையோ பேருக்கு ஆண்டவன் பேசினாலும் தேவிக்கு சொன்ன ஆகமாகிய தேவி காலோத்தரம் என்பது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அது மனம் அடங்குவதை பற்றியே உள்ளது. நாமெல்லாம் மனதை உடையவர்கள், மனிதர்கள்னு பேர். மனத்தை உடைவதனால மனிதன். அந்த மனம் அடங்குவதை பற்றி சொல்லுவது தான். நிறைய படிப்பான், எல்லாம் பிரசங்கம் பண்ணுவான், ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவான், ஆனால் தன் மனசு அடங்காது. அதான் அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அடக்கம்னா வெறும் கை கால்கள் பொத்தியர்களை, பொறிபுலன்கள் அடக்கமாக இருக்கும். பார்க்க வேண்டியது தான் பார்க்கணும், நினைக்க வேண்டியது தான் மனசு நினைக்கணும், கேட்க வேண்டியது தான் கேட்கணும். காந்தி 3 குரங்கு வச்சுருவார். நல்லதை கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, நல்லதை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, காந்தி வச்சுருந்தார். இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. அந்த நல்ல விஷயங்களை பொறிப்புலன்கள் நம்ம அடக்கணும். அடக்கம் இல்லாமல் இருந்தால், அதை வாரியார் சாமி சொல்கிறாரு, நம்ம வண்டியில் பிரேக் இல்லைன்னா என்ன ஆகும்? பிரேக் இல்லாத காரை எடுத்துன்னு போனால் என்ன ஆகும்? எங்கன்னா போய் இடிச்சுக்கும்.
அதுபோல் பொறிபுலன்கள் அடக்கமாக இல்லை என்றால் நம்ம வெகுனா போய் மோதிப்போம். அதனாலே அடக்கம் வேண்டும். அதனால தான் வள்ளுவர் சுருக்கமாக சொல்கிறார், நம் மனம் அடங்கணும். அதை பற்றியே தேவி காலோத்தர சொல்கிறார், சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமிறக்க கற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம். ஊருக்கெல்லாம் சொல்லுவான் தானம் பண்ணுன்னு, இவன் எச்சக்கையில் கால்னா 4 கொடுக்க மாட்டான், மேடையில் பேசுவான் கொடுக்க மாட்டான். அப்படியெல்லாம் சொல்லும் செயலும் வேற்றுமையாக இருக்கக்கூடாது. அந்த மனம் அடங்கிறத பற்றி சிவராத்திரி என்றும். அங்கே கைலாசத்தில் வில்வமலை, அங்கே கருங்குரங்கு, அந்த குரங்குகளுக்கே சேஷ்டை அதிகம். ஐயா என்னவோ பேசுகிறாரு, இந்த அம்மா என்னவோ தலையாட்டி கேட்டுன்னுக்குது. இந்த குரங்கு என்ன பண்ணுது, ஒரு வில்வத்தை, அது வில்வம்னு தெரியாது, அது வில்வ மரம், அதை அதேச்சியாக எடுத்து இந்த குரங்கை எடுத்து அம்பாள் தலையிலையும் சுவாமி தலையிலையும் அது புத்திபூர்வமாக ஏதோ பண்ணணும்னு பண்ணுது. சுவாமி இப்படி தள்ளி விட்டுட்டார். அம்பாள் பார்த்து கொஞ்சம் வேகமாக தள்ளினாங்க. ஐயா இந்த அம்மா இன்னும் நிறைய தள்ள, அது 1 இலை 2 இலைன்னு போட்டு இந்த அம்மா தள்ள அது அள்ளி அள்ளி போடுது. சிவபெருமான் கண்டுக்கலை, அவர் கண்டுக்கலை. அது அம்பாள் தள்ளி போடுறாளேன்னு அம்பாள் என்ன பண்ணாங்க, நம்ம படிக்கிற போது இது தொந்தரவாக இருக்குன்னு இப்படி வெகுண்டு பார்த்தாளாம். சிவபெருமான் சொன்னார், அம்மா எல்லா உயிருக்கும் நீதானே தாயாக இருக்கிறாய், நீ அதுவும் உன் குழந்தை தானே. இன்று சிவராத்திரி அது வில்வத்தினால் அழிச்சது. சிவராத்திரி என்று 3ஆம் காலை, அதாவது லிங்கோத்பவ நேரம்னு பேர், 11லேருந்து 1 மணி வரும். அப்போ ஒரு வில்வ இலையை எடுத்து சாமிக்கு போட்டால் கோடி மலரில் அர்ச்சித்த புண்ணியமா. அப்போ ஒரு முறை சிவாய நமன்னு சொன்ன 1000 முறை சொன்ன புண்ணியமா. அந்த லிங்கோத்பவ நேரத்துக்கு அந்த காலம் பிரதோஷ நேரம் எப்படி சிறப்போ அதுபோல் அந்த லிங்கோத்பவ நேரம் மாசி மாதம் மகா சிவராத்திரி. இன்றைக்கி சிவராத்திரின்னு இது தோணுச்சு. இது மாசி சிவராத்திரியில் மட்டும்தான் இந்த நாட்கள் முக்கியமானதா? மாசி சிவராத்திரி என்பது மகா சிவராத்திரி என்பது அது ரொம்ப முக்கியம். மாதம் வர சிவராத்திரிலாம் சஷ்டி எல்லாம் வரும். ஆனால் கந்த சஷ்டி, தீபாவளி போது ஒரு ஐப்பசி மாதம் வர சஷ்டி மகா கந்த சஷ்டி. பிரதோஷம் எல்லா நாளும் வரும். ஆனால் இந்த மாத சிவராத்திரி விட அந்த சிவராத்திரிக்கு சிறப்பு அதிகம். அன்னைக்கு லிங்கோத்பவர் நேரம் சொன்னீங்க இல்லையா, 11லேருந்து இந்த மகா சிவராத்திரிக்கு அன்னிதான், இன்றைக்கெல்லாம் கிடையாது. மகா சிவராத்திரி அன்று 3ஆவது காலம் 11லேருந்து லிங்கோத்பவ நேரம். இன்றைக்கெல்லாம் அந்த மகா சிவராத்திரின்றது லிங்கோத்பவ நேரம். அந்த நேரம் ரொம்ப ஒரே ஒரு வில்லும் போட்டால் கோடி மலரில் அர்ச்சித்த புண்ணியம். ஒரு முறை சிவாய நமன்னு சொன்னால் 1000 முறை சொன்ன புண்ணியம். நம்ம தனியாக இப்போல்லாம் சொன்னால் ஒரு முறை சொன்னால் ஒரு முறை தான். பிரதோஷ நேரத்தில் சொன்னால் ஒரு முறை சிவாய நமன்னா 100 முறை சொன்ன புண்ணியம். சிவராத்திரிக்கும் போது சொன்னால் 1000 முறை சொன்னோம். ஒரு முறை சிவாய நமன்னா 1000 கணக்கு எழுதிப்போம். ரொம்ப அதான் பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை அருளில்லாருக்கு அவ்வுலகு. அப்போ சாமி உன் குழந்தை தானேன்னு சாமியுடைய அருள் நோக்கு பெற்றவுடனே அது ஞானம் பெற்று கீழே வந்து கும்பிட்டு தான். இன்று சிவராத்திரி எங்களை நீ வில்வத்தினால் அர்ச்சித்தாய். புத்திபூர்வமாக செஞ்சாலும் அபுத்திபூர்வமாக செஞ்சாலும் அதுக்கான பலன் உண்டு. நாம் நெருப்பு சுடுன்னு நினச்சி தொட்டாலும் நெருப்பு சுடும். அதுபோல் நீ அறிந்தோ அறியாமலோ இன்று வில்வத்தினாலே அர்ச்சித்தாய். நீ வந்து உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக பிறக்கணும். தமிழ் பூலோகத்தில் போய் சக்கரவர்த்தியாக இருக்கணும். சுவாமி நான் கைலாசத்தில் புழுவாக இருக்கிறேன், இல்லை குரங்காவே இருக்கிறேன், பூலோகத்துக்கு போய் நான் இருந்தால் உன்னை மறந்து விடுவேன். இல்லைப்பா, நீ என் அருளாலே எங்களை அர்ச்சித்தத்துக்கான பலன் பூலோகத்தில் தான் வரும், இங்கே அனுபவிக்க முடியாது. அப்போ அவர் கேட்டார், நான் குரங்கு முகத்தோடவே இருக்கணும். அதனால் முசுனா குரங்குன்னு அர்த்தம், குந்தம்னா ஆயுதம். முசுகுந்த சக்கரவர்த்தியாக கரூரை தலைநகராக ஆண்டவர் அந்த ஒரு வில்வம் போட்டது முசுகுந்த சக்கரவர்த்தியாக வந்தார். மகாபலி சக்கரவர்த்தியும் அப்படி தான். எலி என்ன பண்ணுச்சு, சிதம்பரத்தில் அந்த விளக்கில் நெய் இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு வந்து அந்த நெருப்பு அந்த மூக்கில் சுட்ட உடனே இந்த அது வேகமாக ஓடினு எரிய தள்ளி விட்டுச்சான். அணைய போகிற தீபத்தை ஏற்றி விட்டுதான். அதனால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார், சும்மா கோயிலில் விளக்கு போட்டதுக்கு. அதனால தான் நம்மெல்லாம் பெரியவங்கள்லாம் கோயிலுக்கு வெறுங்கையோடு போக மாட்டாங்க. கோயிலில் விளக்கு போடும். குழந்தைகள் இடத்துல வெறுங்கையோடு போடக்கூடாது, நோயாளிகள் இருக்கிற இடத்துலையும் வெறுங்கையோடு போடக்கூடாது, கோயிலுக்கு கைவீசின்னு போகக்கூடாது. நம்மளால் முடிஞ்சது செய்யணும். விளக்கிட்டார் பேர் சொன்னில் மெய்நெறி ஞானமாக. சும்மா அபுத்திபூர்வமாக அணைகிற விளக்கை ஏற்றினதுக்கு மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார். ஆகையினாலே முசுகுந்த சக்கரவர்த்தி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கரூரில் ஆண்ட பொழுது
முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் நடக்கின்ற திருமணம் போல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போச்சா. முசுகுந்த சக்கரவர்த்தி கலந்துனாராம் திருப்பரங்குன்றத்தை. அந்த ஓலை கொடுத்தாரு, திருமண பத்திரிக்கை ஓலை கொடுத்தவருக்கு 5000 பொண்ணு கொடுத்தாராம் அந்த ராஜா. கனகாபிஷேகம் சாமி பத்திரிக்கை கொடுத்தார். இதெல்லாம் இந்த வரலாறுகளில் நடந்த அந்த திருப்பரங்குன்றத்திலே கிரியாசக்தியாக இருக்கிற முருகப்பெருமான் திருமணம் செய்து மக்களுக்கெல்லாம் அருளுகிறார். நமக்கு திருமணங்கிறது சுவாமிக்கு ஏன் திருமணம்? நமக்கு தான் கல்யாணம் ஆகணும், இது ஒன்றும். சுவாமிக்கு ஏன் திருமணம்? பார்வதி கல்யாணம். கந்தபுராணத்தில் என்ன பெரிய சிறப்பு என்றால், பார்வதி கல்யாணத்தில் ஆரம்பித்து வள்ளி கல்யாணத்தில் முடியும். கல்யாணத்தில் ஆரம்பித்து கல்யாணத்தில் முடிகிற ஒரே நூல் கந்தபுராணம் தான். இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் சாமிக்கு கூட கல்யாணமா? சரி, வள்ளிக்கும் முருகனும் கல்யாணம் ஆச்சுன்னா அவருக்கு குழந்தை பிறக்கலையே. அம்பாள் இச்சாசக்தின்னு பேர். முருகனுக்கு வலப்பக்கம் வள்ளி, அவங்க இச்சாசக்தி. அவங்களுக்கு திருத்தணியில் சித்தூர்னு சொல்லுவாங்க. இப்போ ஆந்திராவுக்கு போயிடுச்சு. வள்ளிமலை என்று ஒரு இருக்குது, அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். அங்கே சித்தூர் சீரூர்னு அப்போ கந்தபுராணத்தில் சீரூர்னு வருது, அதுதான் இப்போ சித்தூர்னு மாறிடுச்சு. அந்த சீரூரில் தான் நம்பிராஜனை தான், அங்கே தான் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் ஆகி திருத்தணிக்கு வந்தார்கள் என்பது வரலாறு. அங்கேருந்து 25 மைல் தான் வள்ளிமலைக்கும் திருத்தணிக்கும். வள்ளிமலையை அங்கே திருப்பணி இச்சாசக்தியை திருமணம் செய்து கொண்டார். திருப்பரங்குன்றத்திலே கிரியாசக்தி, கையில் வேல் இருக்கே, அது ஞான சக்தி. எனக்கு பேச சக்தி இல்லை, கொடுக்க சக்தி இல்லை அப்படின்னா பெண் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த இச்சாசக்தியை அருளுருவாக வைத்திருக்கிறார்கள். கிரியாசக்தி, ஞானசக்தி ஒன்றும் வேண்டாம். இது எதுவும் இச்சாசக்தி கிரியாசக்தினா புரியாததில்லை. வாரியார் ரொம்ப எளிமையாக சொல்கிறார். எனக்கு தண்ணீர் தாகம், தண்ணீர் வேண்டும் என்பது ஒரு இச்சை, விருப்பம் இருக்குது. தண்ணி சாப்பிட்லன்னா பல வியாதி வருது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு டாக்டர்கிட்ட நிறைய வியாதி தண்ணி குறைவாக குடிக்கிறதுனால. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 டம்ளர் தண்ணி குடிக்கணுமா. தண்ணி குடிக்கலைன்னாவே வியாதி வந்துடுமா. இந்த சில நேரத்து இந்த தாய்மார்களில் பஸ்ஸில் போகும்போது எங்கன்னா போகிறதுனா தண்ணி குறைவாக கொடுப்பாங்க. நமக்கு அற்ப சங்கிக்கு போக முடியாதுங்கிறதுனால ரொம்ப பிழை. தண்ணி நம்ம நிறைய சாப்பிடணும். நல்ல காற்றோட்டத்தில் இருக்கணும், அதெல்லாம் நல்லது. ஆகையினாலே விருப்பம், தண்ணி வேணுங்கிற இச்சை, அது கேட்குறோம். ஒருத்தரை போய் கேட்குறதுன்னா ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், அம்மா கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கம்மா கேட்கும். ஏம்மா தண்ணி கொடுக்க மாட்டிங்களா வந்தவங்களுக்கு? அப்படி கேட்கும், பண்பாடோடு கேட்குறது. சரி, அவங்க தீர்த்தம் கொடுக்குறாங்கன்னா மெனக்கட்டு வலது கையில் வாங்கி இடது கையில் வாங்கி இதை பாருங்கள் இப்படி குடிப்பா. அது போன ஜென்மா பழக்கம். நாம் நிமிர்ந்து குடிக்கணுமா இந்த கீழே. இதில் தண்ணீர் தாகம் என்பது ஒரு இச்சை. அப்புறம் அது கேட்குறதுக்கு ஒரு ஞானம், எப்படி தண்ணி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு ஞானம் துணை செய்யணும். அதை செஞ்சுட்டு அதை கிரியை எப்படி செய்யணுங்கிறது கிரியை. இதான் இச்சை கிரியைன்னா அதை உனக்கு ஒரு விருப்பம், கடவுள் நல்ல விஷயங்களை சொல்லணும்னு ஒரு விருப்பம். அதை எப்படி சொல்லணுங்கிறது ஞானம் துணை செய்யும். எப்படி உட்கார்ந்துக்கணும், எப்படி இது பண்ணுறோம், அது கிரியைகள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்த 3 சக்திகளுக்கும் தலைவனாக முருகன் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்திலே கிரியாசக்தி என்ற தெய்வ யானையை திருமணம் செய்து அருளினார். ஏன் திருமணம் என்றால், ஞானசம்பந்தர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இப்படி சொன்னவங்க யார் இருக்கிறாங்க? எல்லாரும் இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவன் என்னை ஏன் படைத்தான், ஏன் தான் என்ன பண்ணாரும். நான் ஆண்டவன் படைக்கவில்லை, நாம் என்றைக்கும் உள்ளது. பதியினை போல் பசுபாசம் அனாதி. நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்மங்கள்லாம் ஒரு காலத்தில் அணுமாத்திரமாக இருந்தோம். நம்மளை இப்படி மேல்நிலைக்கு தனுகரண புவனங்களை கொடுத்து வாழ வைக்கிறார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். சில பேர் எப்போ பாரு சலிச்சுன்னே இருப்பாங்க, நெகட்டிவாகவே பேசுவாங்க. அவங்ககிட்ட சேரவே சேராதிங்க. டே காலேஜுக்கு படித்து என்னடா பண்ண போகிற, யாரும் படித்தவனுக்கெல்லாம் வேலை கிடைக்கல இப்படி சொல்லலாமல், டே எல்லாம் படி, பெரிய ஆளாக வரலாம் அப்படி சொல்லணும். பாவம் ஒருத்தர் உடம்பு சரியாமல் பக்கத்தில் ஒரு கிளினிக் போயிருப்பார். என்னங்க உடம்பு சரியில்லை கிளினிக், ஏங்க அங்கே போனீங்களா? பிழைக்க மாட்டாருங்க அவர். அட ஏயா நல்ல வார்த்தையில் சொல்லணும், கவலைப்படாதீங்க. இது ஹார்ட் அட்டாக்லாம் இப்போல்லாம் நல்லா சீராகிடும். நல்ல கிளினிக், நல்லபடி இருப்பார். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஹார்ட் அட்டாக் 20 வருஷமாக இருக்கிறாங்க. ஒரு கவலையும் இல்லை, அப்படி ஆதரவாக பேசும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. நமக்கு நல்ல கதி கிடைக்கின்றா, நீ ஏன் கவலைப்படுற? நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர்
பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது. பெண்ணின் நல்லாள்ங்கிறது உமாதேவி, பெருந்தகை என்பது சிவபெருமான். பங்குனி உத்தரத்தன்னைக்கு சுவாமி திருமணம் பண்ணிக்கிறார். சுவாமிக்கு திருமணமாக தெய்வநாயகி திருமணம் பண்ணாரே, என்ன அவருக்கு குழந்தைய பிறக்கலை? இந்த காலத்துக்கு தம்பிங்க கேட்பாங்களா? சாமி சொல்கிறாரு, அம்பாள் வேறு சிவம் வேறே கிடையாது. மலரும் மனமும் ஒன்று, பாலும் சுவையும் ஒன்று, அதுபோல் சக்தியும் சிவமும் ஒன்று. அதனால தான் அர்த்தநாரியாக இருக்கிறார். அப்போ தன்னை விட்டு பிரியாத பார்வதியை திருமணம் செய்து கொண்டார். என்ன பொருள்னா, நாமெல்லாம் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்று இறைவன் செய்து காட்டினார். நம்ம பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க போவாங்க, கணக்கு வாத்தியார் சொல்லுவார், பசங்களுக்கு கேட்பார் 5+3 எவ்வளோன்னு கேட்பார். பசங்க இதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக கையில் விரல் விட்டுப்பார். இந்த கையில் 5 எடுத்துக்கோ, இந்த கையில் 3 எடுத்துக்கோ, சொல்லு. இப்போ 1 2 3 4 5, இதில் இந்த கை 5 + 3னா இதே எடுத்துனா 8ன்னு விரல் விட்டு சொல்லுவார். இந்த பையன் நேராக போய், அம்மா கணக்கு வாத்தியார் கூட கைவிட்டு தாம்மா சொல்கிறாரு. கைவிட்டு என்னது எதற்காக? மாணவனுக்கு புரிவதற்காக. சுவாமி திருமணம் செய்து காட்டியவர்களுக்கு நாமெல்லாம் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்கிற மாதிரி காட்டி அருளினாராம். உண்மையான பார்வதி திருமணம் என்றால் இன்னொன்று. நாமெல்லாம் மணி விழான்னு செய்வோம். அப்பா அம்மா கல்யாணத்தை குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மணி விழா 60 வருடங்கள் வாழ்ந்தார்கள். தமிழ் மாதங்கள் 60 வருஷம் வரும். 60 வருஷம் விழுந்தோடனே மணி விழா செய்வார்கள். அப்பா அம்மா கல்யாணத்தை குழந்தைக்கு பார்த்து, ஆனால் குழந்தைகள் அப்பா அம்மாவுக்கு மணி விழா செய்கிறார். அதுபோல் நாம் எல்லோரும் தெய்வத்துக்கு குழந்தைகள் எல்லாரும். மாதாவோ பார்வதி தேவி, பிதாவோ சங்கரக, சீதம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மை தன்றிங்கிறார் தியாகராஜ சுவாமி. அருணகிரி பெருமான் எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ. கிறிஸ்தவர்கள் பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாங்கிறாங்க. எல்லாருக்கும் இறைவன் தான் தாயும் தந்தையுமா இருக்கான். நாமெல்லாம் அவனோட குழந்தைகள். மணி விழா செய்து பார்ப்பது போல் நாமெல்லாம் இறைவனுக்கு திருமணம் செய்து பார்த்து, எல்லாருக்கும் அப்பா அம்மா அவன்தானே அவனுக்கு செய்கிறார்கள். அப்படி இருந்தார் சாமி நமக்கு திருமணம் செய்து வாழணும்னு காட்டி அருளினார். அப்படி திருப்பரங்குன்றத்திலே எப்பயுமே அருள் சக்தியோடு வணங்கினால் நமக்கு சீக்கிரம் அருள் கிடைக்கும். அம்பாள் பக்கத்தில் இருந்தால், அதாவது ஆண்டவன் வள்ளல், முருகப்பெருமான் வள்ளலா. ராஜா ராணி அண்ணன் அண்ணி பொன்னன் பொன்னி என்பது போல முருகப்பெருமான் வள்ளல், அம்பாள் வள்ளியா. வழங்கும் தன்மையுடையவள் வள்ளி. முருகன் யாருக்காவது 10 லட்சம் கொடுத்தா வள்ளி சொல்லுவானா, இன்னும் சேர்த்து கொடு, 20 லட்சமாக கொடு, ரொம்ப விலைவாசிலாம் ஏறி போச்சு, கொடு. மாறிலாத வள்ளி வாழ்கன்னார். ஆகையினாலே இந்த கிரியாசக்தி ஆகிய தெய்வ யானையை திருமணம் செய்து தெய்வ யானை மூலமாக நமக்கு பரலோகத்தை காட்டுவார். வள்ளி நாயகி மூலம் இந்த இகலோகத்துக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பார். கையிலே இருக்கிற ஞான சக்தி வேல், ஞான வேலினாலே நமக்கு ஞானத்தை அருளுகிறார். 3 சக்திகளுக்கும் தலைவனாக இருந்து, திருப்பரங்குன்றம் என்பது ரொம்ப உயரமான மலை இல்லை, திருச்செங்கோடு மாதிரி உயரம் கிடையாது. ஆனால் அது கீர்த்தியிலே ரொம்ப உயர்ந்தது. திருப்பரங்குன்றம். அங்கு போய் வணங்கினால் நம்முடைய வினைகள் எல்லாம் வெந்து சாம்பலாகும். இப்போ இந்த காலத்தில் கிணறே பார்க்குறது கஷ்டம். எல்லாம் இப்போது ஆழ்கிணறாக இது பைப்பு போட்டு யாரும் இந்த மாதிரி. அந்த காலத்தில் கிராமங்கள் எல்லாம் கிணறு இருக்கும். நம்ம காஞ்சி பெரியவர்கள்லாம் தனியாக கிணறு நீரத்தில் எடுத்து தான் குளிப்பாங்க. இப்போ மாதிரி இந்த போர்வெல்லாம் கிடையாது. அப்போது படித்துறை இல்லாத கிணறு. இந்த அப்போல்லாம் கிணத்துல தண்ணீர் சேர்ந்து, இப்போ தான் நம்ம பைப்பில், அப்போல்லாம் கிணத்துல சேர்ந்துவார். ஒரு வெள்ளி குடம் வீட்டில் சார்த்தம் எல்லாம் பூஜை பண்ண போகிறாங்க. வெள்ளி குடத்தை நூலில் கட்டி அது படித்துறை இல்லாத கிணறு. அவங்க முடி சரியாக போடலை, இந்த தண்ணி குளத்தில் இந்த வெள்ளி பாத்திரம் விழுந்துருச்சு, ஆழத்துக்கு போயிடுச்சு. படியில் இறங்க முடியாது. குளம் பெரிய இதுன்னா குதித்து காப்பாற்றலாம். அது ஆள் நீந்த முடியாத ஆழ்கிணறு. அங்கே கிராமங்கள் எல்லாம் பாதாள கரண்டின்னு வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தெரியாது, இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பாதாள கரண்டி என்று 6 முள்களோடு கூடியிருக்கும். ஒரு முள் இப்படி இருக்கும், ஒரு முள் இப்படி இருக்கும், இந்த ஒரு முள் இப்படி 6 பாதாள கரண்டின்னுவாங்க. 6 முள்களோடு கூடியது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கழுத்தில் கட்டி அந்த இதில் போட்டு 2 முறை ஆட்டின உடனே அந்த வெள்ளி பாத்திரம் மாட்டிக்கும், தூக்கின்னு வந்துடுவார். படித்துணையிறர். நாமெல்லாம் பிறவி பெருங்கடலில் விழுந்து தத்தளிக்கின்றோம்.
அவனுடைய சடாட்சரம்ங்கிறது 6 எழுத்தும் அந்த பாதாள கரண்டியை எப்படி அந்த வெள்ளி சொம்பை மேலே கொண்டு வருகிறதோ அவனுடைய 6 எழுத்து ஓம் சரவணபவ சடாட்சரம்னு சொல்லுவாங்க. எனக்கு உபதேசம் பண்ணது வடமொழி சொல்கிறதோடு சொன்னது. அதுக்கு பஞ்சாட்சரம்னா சிவாய நம, அஷ்டாட்சரம்னா ஓம் நமோ நாராயணாய நம. அதுபோல் இந்த பிறவி பெருங்கடலில் விழுந்திருக்கிற எப்படி அந்த பாதாள கரண்டி வெள்ளி சொம்பை எடுக்கிறதுக்கு உதவி செய்தோ, இந்த பிறவி பெருங்கடலில் விழுந்திருக்கிற இந்த சரவணபவாய் என்ற 6 எழுத்து நம்ம பிறவி பெருங்கடல்லேருந்து கொண்டு வந்துருமா. அப்படி முதல் திருப்பரங்குன்றம், முதல் படை வீடு. இதை நக்கீரர் தான் இதை பாடுகிறார். அங்கு போய் நாம் வணங்கினால் நம் பிறவி துன்பம் போய்விடும். அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். திருப்பரங்குன்றம் முருகனை வணங்கினால் நாம் பிறவி பிணியிலிருந்து வெளியே சென்று விடலாம். இந்த அருணகிரி பெருமான் பல இடங்களில் திருப்பரங்குன்றத்துக்கும் திருப்புகழ் 6 படை வீடுகளுக்கும் திருப்புகழ் நிறைய பாடியிருக்கிறார். பழனிக்கு நிறைய பாடியிருக்கிறார். அந்த முதல் படைவாக இருக்கின்ற திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகாமையிலே இருக்கிறது திருப்பரங்குன்றம். அந்த முருகப்பெருமான் முதல் படை வீட்டிலே இருந்து மூலாதார பொருள், அது மூலாதாரத்திலே இது ஸ்தலமாக விளங்குவது திருப்பரங்குன்றம். மூலாதாரம் சுவாதிஷ்டம் என்ற தலைவர் என்பது திருச்செந்தூர். அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். திருப்பரங்குன்றம் முருகன் அருளால் எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.